வேன் தாண்டி ரைட்டில் ரோடு போகும், ரைட்டில் போய்க்கணும். ஓகேண்ணா. இங்கேயே ஸ்லோ பண்ணணும். இங்கேயே ஸ்லோ பண்ணால் தான் அங்கே நீ எதிர்பார்க்குற மாதிரி திருப்ப முடியும். நீ வாட்டுக்கு இங்கேயே கரகரன்னு வந்தீங்கன்னா நீ எதிர்பார்க்குற மாதிரி திருப்ப முடியாது. சரிதான், என்ன செகண்ட் கியர் போட்டிருந்தீங்கன்னா நல்லா இருந்திருக்கும். வண்டி எங்கேயே வந்து சொல்லி உனக்கு அங்கே வளைவு வருதுன்னா நீ அந்த இடத்த ஒரு 20 அடி முன்னால் 30 அடி முன்னாலே நீ அந்த இடத்த ஜட்ஜ்மெண்ட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேலையை செஞ்சுருக்கணும். என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? இந்த நாய் நிறையா நிற்கிதுல்ல, அங்கே ஒரு கட்டு இருக்குது, அதில் போகணும். ஆமாம், இண்டிகேட் ரைட்டில் போட்டுருக்கணும், செகண்ட் கியர் போட்டுருக்கணும், திருப்பிக்கலாம். அந்த பரபரப்பு மட்டும் வேணாம், சரியா? ஓகே. இல்லை ராஜா, நேற்று ஒரு சம்பவம் வைக்கிது. ஏய், கிளச்சை பிடிடா தங்கா, கிளச்சை பிடிக்காம நீ வாட்டுக்கு நேற்று ஒரு பெரிய சம்பவம் ஒன்று ஆகிப்போச்சு. போகலாம். எப்படி எடுக்கணும்? எனக்கு கரெக்டாக 15 நிமிஷம் தான். நீ இந்த இடத்துல 15 நிமிஷம் பண்ணிட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. ஓகே, போகலாம். நேற்று முத்தனம்பாளையம் வரையும் 2 வீலரில் போயிட்டு இருந்தேன் குடும்பத்தோடு. ஸோ ஒரு அக்கா ஃபோன் பண்ணி டிரைவிங் டீட்டெயிலாக கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம தான் கொஞ்சம் வாய் நிறையா பேசுவோமே, அது அக்கா வேறு கம்முனாக இருக்கும். நான் பாட்டு கடை கடைன்னு பேசிகிட்டு இருந்தேன். ஏதோ சுச்சுவேஷனில் வாய் கொஞ்சம் பெருசாக திறந்துட்டுனாட்ருக்கு. இத்தினோண்டு கடுகாட்டு ஒரு பூச்சி தொண்டையில் வந்து மாட்டிச்சு டக்குன்னு. கடுகு சைஸில் தான் இருக்குது. அதையும் அப்படின்னு எடுத்துட்டேன், அவ்வளோதான் இருந்துச்சு. அது அதில் பிடிச்சது சம்பவம் ஆயிடுச்சு. இது வேறு கிளைமேட் போடலாம். ஸ்பீடு பிரேக் ஹைட் ஜாஸ்தி, வேறு நல்லா ஹார்ன் அடிச்சிருக்கணும். அது மீறி அவர் குறுக்க வந்தாருன்னா அது ஒரு தலையெழுத்து, ஒன்றும் பண்ண முடியாது. போகலாம். அதை வேறு கம்மன் இருக்காமல் நேற்று அந்த மனுஸ்ரீன்னு ஒரு பொண்ணு டிரைவிங் எடுதில்ல, போஸ்ட் போட்டிருப்போம், பார்த்துருப்பீங்க. அவங்க வீட்டில் நேற்று நமக்கு பிரியாணி வேறு செஞ்சு கொடுத்தாங்க. மதியம் சாப்பிட்றக்கு போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சு, போக முடியல. ஒரு 7 மணிக்கு போனேன். என் தம்பி, நான் தான் உங்களுக்கு பிரியாணி செஞ்சு வச்சுருக்கேன், லெஃப்ட் 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 லெஃப்ட். ஏன் கஷ்டப்பிடிச்சிருக்கு தெரிஞ்சுதான்? நீ எவ்வளோ ஸ்பீடாக எடுத்து தெரியுமா? லெஃப்ட்டோ ரைட்டோ என்ன கர்வமோ நடக்கட்டும், அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் நம்ம வந்து எப்பவும் ஒரே மாதிரி தான் காலையில் லெஃப்ட்டில் போகணும். லெஃப்ட் 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 ஹார்ன் அடிச்சிருக்கணும். ஒரு பாவம், அவ்வளோதான். இவ்வளோ பக்கத்தில் அடிச்சோம்னா ஒரு பாவம், இன்னும் பாவம். சரி, புரியுதா? அவன் இப்படி இப்போ போயிடுவான். நீ பக்கத்தில் போ, இவன் தான் போக மாட்டான், இவன் போயிடுவான். கொஞ்சம் அவன் எப்படி நின்னா அவன் எப்படி போனான் பார்த்தியா? மனுஷ பயிலுக்கு தான் அப்படியே நிற்பானுங்க. இவனுங்கெல்லாம் தங்கமான வசங்க. நீ பக்கத்தில் ஒன்று தெரிச்சிடுவானுங்க. ஏன்டா, நான் தான் உனக்கு தான் பிரியாணி ஆக்கி வச்சுருக்கேன்ல, நீ எதுக்கு வண்டெல்லாம் போய் வாயில் ஓட்டு வரங்கிறாங்க? என்ன நேராக போனால் மறுபடியும் மெயின் ரோடு, அதில் ரைட்டு. ஷார்ப்பாக பர்ஃபெக்டாக 6 மணிக்கு வந்துட்டீங்க. வேறு லெவல்ரா. என்ன வேலை பயங்கரம். ஏன் 5:45 இது ஒரு 4 நாள் தான்டா. மொத்தம் 12 நாள் கிளாஸ், 13 நாள் கிளாஸு. ஒரு 2 நாள் ஹோல்டு பண்ணிடுவேன். சரியா? இன்றைக்கி 8வது நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். 8 தானே? அரை மணி நேரம் ஆச்சு. இல்லை, ஒவ்வொரு இடத்துலையும் நான் அந்த கிளச்சை ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு தான் விட்டுட்டு இருந்தேன். இங்கே விட்டேன், ஆஃப் பண்ணிட்டேன். உனக்கு பஸ் இங்கேயே வந்துடுமா? மறுபடியும் அங்கே போகணுமா? இல்லைண்ணா, இங்கே வந்துடும். ஏன் அடிச்சு தெரியும்? ஸ்பீடு பத்தலண்ணா. ஸ்பீடு பத்தில் 2வது எக்ஸைட் வந்து ஸ்பீடு பத்தாதப்போ மெதுவாக தான் எடுத்துருக்கணும். வண்டி ரைட்டில் போகணும். ரைட் இண்டிகேட் ரைட்டில் போகணும். நம்ம ரோட்டில் போய் தான் போகணும்.
இன்னும் நம்ம ரோடு நம்ம ரோடு வாங்க இன்னும் வாங்க பிரேக் பிடிக்கணும், கிளச்சு பிடிக்கணும், ரைட்டில் போகணும். சரியா? இல்லை அவன் ரைட்டுனா லெஃப்ட் போடுவான், லெஃப்ட்னா ரைட் போடுவான். இது புதுசாக இல்லை, வந்தண்ணில் அதை பண்ணிட்டு தான் இருக்கான். இந்த வழியாக தான் மினி பஸ் இதில் போய் அந்த இதில் போய் வெள்ளிங்காட்டுக்கிட்டே ஜாயிண்ட் ஆகி வெள்ளிங்காட்டில் லெஃப்ட் திரும்பிடுவாங்க. ஏதோ ஒரு சில பஸ்கார மட்டும் ஒரு சில நேரம் மட்டும் நேராக உஷாத்துட்டு போய் போவோம். அந்த கோயில் வழிக்குள்ள வரானுங்க வேணா வீரபாண்டி இவனுக்கு தான் அங்கேருந்து இங்கே வந்துடுறானுங்க. இல்லை இன்னொரு சில பஸ்காரனுங்க அதில் போய் காட்டுறாரு. இப்போ ரோடு நல்லா போட்டுட்டேன், முன்னாடி அப்படி இல்லை. என்ன அதுன்னு தெரியுமா? அது ஏன் அந்த அந்த நாக்கு பிடிச்சி எங்கே இருக்குன்னு சொன்னீங்கன்னா நாளைக்கு வரும்போது கத்திரி எடுத்துட்டு வந்துடுவேன். இண்டிகேட் லெஃப்ட் போட்டு லெஃப்ட்டு ரெண்டு நாளைக்கு இந்த ரோடு தான் சுற்றணும் சந்தா. சரிங்களா? அதுக்கப்புறம் 2 நாளைக்கு வந்து மெயின் ரோடு ஓட்டினோம்னா நமக்கு ஸ்டேட்டஸ் தெரிஞ்சிடும். ஏன் வேலை இப்போயே நல்லா தான் நான் ஓட்டுறேன், நீ ஸ்டேட்டஸில் சொல்லாத நான் அப்படி காலைல 6 மணிக்கு இப்படி உள்ளது பார்த்தியா? இப்படி ஒரு மாட்டில் எடுத்து டெய்லி சைக்கிள் ஏய் வெளியிருந்து பார்க்குறதுக்கு எல்லா பார்ட்னரும் நல்லா தாண்டா இருப்பாங்க. என்ன அண்ணன்லாம் கல்யாணமாகி 9 வருஷம் ஆச்சு, லவ் பண்ணி 5 வருஷம் ஆச்சு. என்ன இல்லை அதுக்குன்னு அதை விட்டுற முடியாது, நீங்கள் விட்டுறவும் மாட்டீங்க. என்ன ஸ்லோ பண்ணிக்கோ. ப்ரௌன் கலர் கார்ட்டை ரைட்டில் போகணும், ரைட்டில் போகணும் இன்றைக்கி ரைட்டில் போகணும். நம்ம ரோட்லேயே தான் வரணும். வண்டி ஃபுல்லாக கிளச்சை பிடிச்சி நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போட்டிருக்கணும். வண்டி நிறுத்தக்கூடாது, இப்படி அந்த மூமெண்ட்லேயே இருக்கணும். இந்த நாய் எழுந்திரிச்சு போ எழுந்திரிச்சுக்கும் போ டக்குன்னு தெரிச்சிடும் போ. தெரிச்சிட்டானா? போயிட்டான். தெரியுதா? போகலாம். ஃபஸ்ட்டு கியர் போடுறா தம்பி, வண்டி நின்று 1/2 மணி நேரம் ஆச்சு. ஃபஸ்ட்டு கிளச்சில்னு கால் எடுக்கணும். நீ வந்து தூக்கி எக்ஸைட்டில் வச்சுக்கிட்டு இருக்கிற. இவ்வளோ நேரம் பிரேக் நான் முடிச்சுட்டு இருந்தேன். கால் எடுங்க, பிரேக் கொடுங்க. கால் அவ்வளோதான், அப்படியே பிடிச்சிக்கணும். பிரேக் கொடுங்க, இன்னொரு நூல் கிளச்சு விடுங்க, ஒரு நூல் விடுங்க. போயிட்டான். இதை மெயினில் பதிவு பண்ணிட்டு தம்பி. இவ்வளோ தூரம் நம்ம கால் எடுத்தால் வண்டி போகுது. இண்டிகேட் லெஃப்ட் போடுங்க, லெஃப்ட்டு போகணும். சும்மா நான் சொல்கிறத செய்கிறேன், நான் இப்படி திருப்புறேன் அப்படி திருப்புறேன், அதை மட்டும் கணக்கு பார்க்கக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தூரம் போகிறீங்க, இந்த இடம் வருது நான் இப்படி திருப்புறேன், மறுபடியும் இந்த ரோடு வருது இந்த சுச்சுவேஷனுக்கு இப்படி திருப்புறேன் அப்படிங்கிறதெல்லாம் மெயினில் வச்சுக்கணும். சும்மா நான் சொல்லிட்டேன் லெஃப்ட்டு போ ரைட்டு போ அப்படின்ட்டு நீங்கள் லெஃப்ட்டு போயிட்டீங்க ரைட்டு போயிட்டீங்க, அதை மட்டும் மெயினில் வச்சுக்கக்கூடாது. சரியா? ஏன்னா வாய்ஸ் எம்ஆர் அந்த மாதிரி ஆயிடுச்சுல்ல. தெரியல, நான் நேற்று சுடுதண்ணியெல்லாம் வச்சு கொடுத்துட்டேன், என்னமோ பண்ணிட்டேன். விக்ஸி மிட்டாய் ஆல்சி மிட்டாயெல்லாம் வாயில் போட்டேன். நம்ம ரோட்லேயே போகணும். இன்றைக்கி ரைட்டில் போட்டுருக்கேன், ரைட்டில் போகணும். ரைட்டு நேரம் நியூட்ரு பண்ணி செகண்ட் கியர் போட்டிருக்கணும். இந்த மூட்டையை ஒட்டியே போனால் தான் இங்கே திருப்ப முடியும். ஃபுல்லாக கிளச்சை பிடிக்கணும். அப்படியே போ அதுவே உனக்கு கூப்பிட்டு போகும். இது லெஃப்ட்டு, நீ இண்டிகேட்டர் போட்டது ரைட்டு, இது ரைட்டு. ஒரு தடவை பானிக்கு ஆத்மியாகலாம், ஒவ்வொரு தடவையும் பானிக்கு ஆத்மியாகக்கூடாது. हिंदी मालूम है? हमारा हिंदी दौड़ा दौड़ा अच्छा मत करता हूँ, मैं बात करता हूँ. ஃபுல்லாக திருப்பேன். ஏன்னா இங்கே வழியே இல்லை, முட்டிச்சிருந்து முட்டிக்கு நிற்க வேண்டியதான். இன்றைக்கி ஒரு கண்டென்ட் கிடச்சிச்சுடா, இதை கிராப் பண்ணி நீ ஸ்டேட்டஸ் போகிறேன்டா. திருப்பிக்கும் அக்காவுக்கு ஆரம்பிச்சிடாத. கையில் சிஜம் கட்டையோடு நிற்கிறாங்க, திரும்பி நின்றுக்குவாங்க டக்குன்னு. ஏன் உனக்கு லெஃப்ட்டுமா? மெயின்டைன் பண்ணி எடுக்கணும். வேறு நீ எனக்கு அந்த டைமிங் கிலோ நீ
ஏய் நானே அதை வச்சு தான் ஒட்டி தருவேன். கடையில் போய் ஒட்டினோம்னா அதுக்கு 200 கேட்பாங்கடா. இந்த டேப் 20 ரூபாடா. நீ ஒரு 20 காருக்கு ஒட்டலாம். லெஃப்ட்டு லெஃப்ட் 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 இண்டிகேட்டர் போட்டிருக்கணும். நான் லெஃப்ட்டு 3 தடவை சொல்லிட்டேன் போகலாம். அந்த டேப் 20 ரூபா. எப்படி 20 காருக்கு மேலேயே ஓட்டலாம். நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு நம்ம ரோடு. நான் எங்கள் கூட டிரைவிங் வராங்கல்ல, அவங்களோட ஓன் காருக்கு போகிறாங்களே, என் வண்டி என் 2 வீலர் இருக்கும். 2 வீலருக்குள்ள எப்பவுமே ஒரு சைக்கிள் டேப் இருக்கும். செகண்ட் கியர் போட்டுருக்கோம். ரொம்ப பயமாக இருக்கவங்க போட்டுக்க வேண்டியதான். ரைட்டு பிரேக் பிடிக்கணும். நம்ம ரோட்டில் வரோம். திருப்பிக்கலாம். ஆனால் அதுக்கு அலோடு இருக்கானா இல்லை எதுக்கு ராஜா மாற்றிக்கலாம்? அதில் ஏன்னா இல்லைங்கிறதுக்கு அப்போ அவங்களுக்கு மென்ஷன் பண்ணால் அவங்களுக்கு ஏதோ வழியில் தெரியணும், தெரியப்படுத்தணும், அவ்வளோதான். அளவில் என்னத்து போட்டிருக்கு அதை ஒட்டிக்கிட்டோம்னா வரவங்க பார்த்து வந்துக்குவாங்க. லெஃப்ட்டு போட்டுக்குவோம். நம்ம எல்லாம் கவனமாக போடணும் அவசியம் கிடையாது. நம்மளை பார்த்து வரவங்க ரொம்ப கவனமாக வந்துக்குவாங்க. ஐயோ இவன் பின்னாலே வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி. ஊட்டிக்கே நிறைய பேர் எட்டுனாங்க. இப்போ நான் காலை வைக்கல என்ன ஆயிருந்து தெரிஞ்சுமா? நேராக போய் 4 ரோடு லெஃப்ட்டு. அக்கா பாவம், அக்கா விட்டு நமக்கு இங்கே ரோடு நிறையா இருக்குடா. அவங்க நடந்து வந்துட்டு போகிறாங்க. நமக்கு இங்கே யாருமே இல்லை. ஒரு ஸ்கின் வெளியே வந்துட்டு போய்க்கலாம். மறுபடியும் அந்த அக்கா வந்த வழியில் போகணும். இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுக்குவோம். இண்டிகேட்டர் ஆஃப் ஆகிடுச்சு. மறுபடியும் போடணும். அப்படியே கரன்னு போய் திருப்ப முடியாது. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு திருப்பிக்கலாம். என்ன ரீசனு, நீ இப்போ வந்து கரகரன்னு திருப்பலாம். பட் இன்னும் 1/2 மணி நேரம் கழிச்சுன்னா பூரா ஸ்கூல் டைம் பீக் டைம் ஆயிரும். இப்போ நீ எப்படி திருப்பினீங்கன்னா அப்புறம் நீ அப்புறமேலும் அதே மாதிரி தான் திருப்புவேன். சரியா? போகலாம். மறுபடியும் அங்கே ஒரு நாய் படுத்துருக்கான். அங்கே ஒரு லெஃப்ட்டு போகும். வேலை உனக்கோ பிரச்சனாக்கோ ஒரு சூப்பர் ரோடு இருக்கு. வேலை போகிறோம். வேலை கால் எப்படி எடுக்கணும் அரவிந்தா? என்ன அரவிந்தா, ஏதோ ஒரு தடவை அப்படி எடுக்கலாம். சும்மா ஒவ்வொரு தடவையும் நான் காலை வச்சு நானே மெயின்டைன் பண்ணிட்டேன். அப்புறம் வண்டி யார் ஓட்டுற மாதிரி இருக்கும்? மறுபடியும் லெஃப்ட்டு போகிறோம். இந்த எஸ்டிஎம் கார் தாண்டி மறுபடியும் லெஃப்ட்டு. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டிருக்கணும். திருப்பி இருக்கலாம். கிளச்சை மெயின்டைன் பண்ணி தான் வந்து வந்துருக்கும். மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் போகும். போகுதா? புரிஞ்சுதா? எப்பவும் புரியுது. இந்த வெள்ளையின் நவுத்து ஒரு 6 அடி நவுந்துக்குவான். போ அவன் உள்ளே விளம்ப மாட்டான். பயப்படாத, அவன் நம்மளை தள்ளி விட்டுருவான். போ. செல்டாஸ் வாங்குற அளவுக்கு இப்போதைக்கு காசு இல்லை. ரைட்டு நேர் கடைசி லெஃப்ட்டு. இண்டிகேட் லெஃப்ட்டு போட்டுருவோம். இன்னும் கடைசி ரைட்டு. ஹார்ன் அடிச்சிருக்கணும். நம்ம ரோட்டில் தான் வண்டி வரணும். நம்ம ரோட்டில் தான் வரணும். லெஃப்ட் நேராக முட்டு செஞ்சுதான் தெரியுது தம்பி. எனக்கு ஏன் ஓடுது இல்லை தெரியுதா? போகாதுடா.
நாள் ஓடிடும், நீ கற்றுக்கலாம், பிரச்சனை இல்லை. நாள் ஓடினதுக்கப்புறம் மறுபடியும் பணம் கேட்பேன், மறுபடியும் வந்து உட்காருப்பேன். எல்லாம் ரெடினா எனக்கு பிரச்சனை இல்லை. முடிஞ்சிச்சா? வண்டியை பார்த்தா பார்த்த மாதிரி இருக்குண்ணா. அது ஆகக்கூடாது தம்பி. இந்த மஞ்சள் கலர் ஆட்டா நிற்கிதுல்ல, அந்த ஆட்டா கிட்ட நிறுத்திக்கும். ஆமாம், அந்த ஆட்டாக்கு முன்னாடி லெஃப்ட் ஒரு சென்று திரும்பும், லெஃப்ட் திரும்ப அப்படியே முக்குலேயே நிறுத்திக்கும். இன்னொருத்த முக்குவான் பாரு, இப்போ ஒரு முக்கு. யாரா தயாராக இருக்கீங்க? ஹேண்ட் பிரேக் மட்டும் போடுங்க தம்பி. யார் வரீங்க? எனக்கு தேவை 15 நிமிஷம். அந்த 15 நிமிஷம் 16 நிமிஷத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் சுற்றுறீங்களோ சுற்றிக்கிங்க. அது நீங்கள் நிறுத்தி லேட் பண்ணி அதுக்குள்ள அது நான் நிர்வாகம் பொறுப்பில்லை.